அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஷன் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் அண்ட் அதர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட வரிசையாக போய் நாம் பார்க்க போகிறது அப்படின்றது அப்ரெண்டிஸ்ஷிப் வேக்கன்சிஸ் ஃபார் மெக்கானிக்கல் அண்டு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் தான். போஸ்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் ஸோ இது வந்து தமிழ்நாடு லொக்கேஷனில் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக கவர்மெண்ட் ஐஆர்இஎல்ல வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய வேக்கன்சிஸ் அப்படின்றது கம்மி தான். ஸோ நம்ம அது என்னன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். பட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழ்நாடு லொக்கேஷனுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அதாவது இந்த பர்டிகுலர் லொக்கேஷனை சுற்றி அரௌண்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க. இதை தான் நான் மெயினாக சொல்லணுன்னு இருந்தேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் எக்ஷன் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம சேனல் சார்பாக டெலிகிராமில் வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த குரூப் அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா சிவில் ஜாப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதை தவிர்த்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் மொத்தமாக வரக்கூடியது எல்லாமே இந்த குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதோடைய லிங்க் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இப்போ நாம் அந்த வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ ஐஆர்இஎல் அப்படின்றது வந்து ஒரு எர்த் எலமெண்ட்ஸ் அதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட இது ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடியதுன்றது என்ன அப்படின்னா கரியர்ஸ் செக்ஷனில் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ கரியர் செக்ஷன் இங்கே இருக்குது பாட்டம் பேஜில். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது 7ஆம் தேதி வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ ஐஆர்இஎல் இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட், ஸோ மணவாளங்குறிச்சி. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு தான் இப்போ வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் வந்து சொன்னேன் நான் ஸ்டார்டிங்கு. ஸோ இதில் வந்து வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்னு ஒன்று, இன்னொன்று டெக்னிக்கல். ஸோ இந்த ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ்க்கு கிடையாது. ஸோ இதில் குறிப்பிட்டிருக்கிறது ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் முடித்தவங்க, அதே மாதிரி டிப்ளமோ சிவில் முடித்தவங்க, இந்த 2 பேருக்கு தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் தான். ஸோ மெக்கானிக்கல் சிவிலுக்கு 1 அண்ட் தென் சிவிலுக்கு மட்டும் தனியாக 1. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் மோடில் படித்தவங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போனவங்க, கவர்மெண்ட்டில் ஏதாவது ட்ரைனிங் போனவங்களாம் நாட் எலிஜிபிள் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் இதோடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 18 years. அண்ட் தென் எக்ஸம்ஷனும் இருக்குது. ஆஸ் பர் ரிசர்வேஷன் படி எக்ஸம்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டியூரேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா 1 year தான். ஸோ இது வந்து இங்கே டேபிள்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 1 yearன்ட்டு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் யாருக்கு ரிலவெண்ட்டாக இருக்கோ ஸோ அவங்க வந்து இதை பார்த்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தடாலஜி. ஸோ மெத்தடாலஜி அப்படின்றது நார்மலாக எப்போவுமே இது பண்ணுற மாதிரி தான், மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, அதுக்கடுத்து இந்த மார்க்கோடைய பேசிஸ். ஸோ இது மாதிரி தான். இதை தவிர்த்து நாம் பார்க்கக்கூடிய மெயின் விஷயம் என்ன அப்படின்னா ஸோ அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸுன்றது வந்து ப்ரிஃபரன்ஷியல் ப்ரியாரிட்டி. ஓகே. ஸோ இது வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் சின்ன விலை, பெரிய விலை, புதூர், கொட்டில்பாடு வில்லேஜஸ், அதாவது இந்த மணவாளங்குறிச்சி ஸோ இதை சுற்றி இருக்காங்க தெரியுமா, அந்த 10 kilometers அரௌண்டில். ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஸோ இந்த விஷயம் தான் நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லணுன்றேன். ஸோ தோஸ் ஆர் இன் அண்ட் அரவுண்ட் ஏரியாஸ், இந்த லொக்கேஷனை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க. அவங்க இதுக்கு அப்ளை பண்ணட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த இதுதான். ஸோ மேலே நம்ம பார்த்த மாதிரியே கீழேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென்
டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃப் ஏதாவது. ஸோ இது வந்து மார்க் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா மெரிட்டு தான். அதே மாதிரி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஇ இந்த மாதிரி அப்புறம் எம்இஎம் அந்த மாதிரிலாம் படித்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாலும் இட் வில் பி ரிஜெக்டட். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்டை வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் செக்குக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இதை தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இதை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது. ஸோ இதில் நம்ம 2 விதமான வேக்கன்சிஸ் பார்த்தோம். ஸோ ஒன்று ட்ரேடு, இன்னொன்று வந்து கிராஜுவேட் ஆர் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்லி. ஸோ கிரேட் அப்படின்றது இதுதான். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து லாகின்ல நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு அக்கௌண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா ஸோ யூ நீட் டு ரிஜிஸ்டர் இட். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நேட்ஸ். ஸோ இதை நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதுலேயும் வந்து நீங்கள் வந்து என்ரோல் கொடுத்து நீங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அது பண்ணுறப்ப உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு கிராஜுவேட் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் இந்த நம்பரும் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படினாலுமே ஹார்ட் காப்பியை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்து கொடுத்துருக்கதுன்றது வந்து எதுக்காக அப்படின்னா நீங்கள் போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணுறதுக்காக அதுவும் நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கணும். அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணாலுமே நீங்கள் ஹார்ட் காப்பியை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ சப்மிட் பண்ணுறதுன்றதுடைய அந்த ஹார்ட் காப்பிக்கான அந்த ஃபார்ம் வந்து கீழே இருக்குது. நான் அதை லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்டரில் வந்து நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் இந்த ஃபோட்டோ காப்பீஸ்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10th அதான் நீங்கள் மார்க் எடுத்தது, ஸோ ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ்னால் அதோடைய சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து நீங்கள் 10 கிலோமீட்டர் அந்த ரேடியஸில் தான் இருக்கீங்கன்னா ஸோ அந்த இதுக்கான சர்டிஃபிகேட், ஸோ நேட்டிவிட்டி, ஆதார் கார்டு, ஸோ இதெல்லாமே போலீஸ் வெரிஃபிகேஷன். ஸோ இது வந்து நான் குறிப்பிடணுன்றேன். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட பிறகு நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் வந்து மஸ்ட் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே இந்த லொக்கேஷன் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 27/1/2022. ஸோ இதுக்கடுத்து வர போஸ்ட் வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், ஸோ இந்த இதெல்லாம் வந்து முன்னாடியே நடத்தணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த அனெக்ஷர். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃபோட்டோ ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஏஜ் வந்து 27/1/22 அன்றைக்கி எவ்வளோ ஏஜ், என்ன ஏஜில் இருப்பீங்க அப்படின்றத கரெக்டாக பண்ணணும். அதுக்கடுத்து உங்கள் அட்ரஸ், எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அந்த லேண்டு நியர் இதில் இருக்கீங்களா அப்படின்றத வந்து எஸ்னா எஸ், நோ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லேண்ட் டிஸ்பிளேஸ்டை பொறுத்து. அதுக்கடுத்து இதுதான் அந்த 10 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க மாதிரி. ஸோ அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னா எஸ். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஐஆர்இஎல்லோட எம்ப்ளாயியாக இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடித்து நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும் டிக்ளரேஷன் பண்ணி. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ காப்பீஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி இங்கே குறிப்பிட்டிருந்த இந்த மெயிலுக்கு வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கன்னியாகுமரி. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஐஆர்இஎல் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வந்திருக்கு. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ், என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றத வந்து கீழே குறிப்பிடுங்க. கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.